மன்னிப்பு கேட்க முடியாது போடா. ஊடகங்களை வெச்சு செய்யும் அண்ணாமலை. தமிழகத்தின் திமுக சார்பு நிலை ஊடகங்கள் எப்போதும் திமுகவை எதிர்க்கும் அரசியல் கட்சி தலைவர்களை குறிவைப்பாங்க. திமுகவை சார்ந்த தலைவர்களை கேள்வி கேட்பது என்றால், உங்களுக்கு அம்மா சமையலில் பிடித்தது மீன் குழம்பா மோர் குழம்பா என்பது போன்ற கிடுக்கிப்பிடியான கஷ்டமான கேள்விகளை தான் கேட்பாங்க. அதே திமுகவை எதிர்க்கும் தலைவர்கள் என்றால், உள்ளூர் ஜாதி சண்டையில் தொடங்கி அமெரிக்காவில் நடக்கும் அதிபர் பஞ்சாயத்து வர மடக்கி மடக்கி கேள்வியை கேட்பாங்க. இந்த தரங்கட்ட பத்திரிகையாளர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கும் ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். ஆனாலும் ஆட்சியில் இருக்கும் தலைவர்களை கேள்வி கேட்க தைரியம் இல்லாத இந்த ஊடகங்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அண்ணாமலை பேசியதையும் இந்த ஊடகங்கள் கண்டிக்க தொடங்கிட்டாங்க. இன்று கூட கொங்கு மண்டலத்தில் வழக்காடு வழியாக இருக்கும் ஒரு பேச்சை அண்ணாமலை உபயோகப்படுத்தியதற்கு மக்கள் மத்தியில் தவறாக அர்த்தம் கற்பிக்க தொடங்கியுள்ளன சில மூன்றாம் தர ஊடகங்கள். இவர்களுக்கு அண்ணாமலை பேசிய விதம் பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. அது எப்படி நம்ம ஓனர் திமுகவை பார்த்து கடினமான கேள்விகளை கேட்க சொல்லலாம் என்ற கடுப்பு மட்டும்தான் காரணம். இது போன்ற ஊடக நெருக்கடிகளை கொடுத்து அண்ணாமலையை மண்டியிட செய்யலாம் என நினைத்தது ஒரு கூட்டம். ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சரவரா அண்ணாமலை மன்னிப்பு கேட்க முடியாது போடா என்று திமுகவின் பாணியிலேயே அடித்து துவம்சம் செஞ்சு விட்டாரு. இப்போது இந்த திமுக ஆதரவு நிலை ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிக்கிறாங்க. அண்ணாமலை அசிங்கமா பேசிட்டாரு என்ற தலைப்பில் ஊடகங்கள் செய்திகளை போட்டு அவரை எப்படியாவது அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவரை ஒரே ஒரு மன்னிப்பு கேட்க வைத்து விட்டால் அதை வைத்து ஒரு வாரத்திற்கு செய்தி பார்த்து வியாபாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா மன்னிப்பு கேட்க முடியாது போடா என்று அண்ணாமலை கூறியதுதான் இப்போது மக்கள் மத்தியில் ட்ரெண்டாகி இருக்கு. ஆட்சியில இருக்கிறவன கேள்வி கேட்க வக்கில்ல. தைரியமா நெஞ்சுரத்தோடு ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசும் அண்ணாமலை கிட்ட மைக்க நீட்ட வந்துட்டீங்களா என்று பொதுமக்களும் அண்ணாமலைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க. தங்களை எதிர்க்க நினைத்த தலைவர்கள் எல்லாம் ஊடகங்கள் மூலம் ஒழித்து கட்ட நினைத்தது திமுக. அண்ணாமலையின் அதிரடி பற்றி தெரியாமலேயே வசமா வாண்டடா சிக்கியிருக்காங்க.